அடுத்தபடியாக நாங்கள் திருப்பதியிலேருந்து காளஹஸ்தி போகலான்னு சொல்லி பஸ்ஸை பிடிச்சி காளஹஸ்தி நோக்கி போயிட்டு இருந்தோம். போகிறதுக்கே சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மழை வேற செமையாக இருட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக். செம்மையாக இருந்ததுங்க அந்த வியூ. மலை மேலே பார்வதியும் சிவனும் பார்க்கறதுக்கே அப்படியே சும்மா சிலுத்துருச்சு. பக்கத்துலேயே ஒரு பெரிய கோபுரம் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கோயில் இல்லைங்க. பக்கத்தில் ஒரு மலை, சின்ன மலை குன்றின் மேலே நம்ம கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழ் சுவடுகள் படி இந்த கோவிலை வந்து தென் கைலாயம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. கைலாயம்னு சொல்லிட்டு கங்கை இல்லாமல் எப்படி? இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஸ்வர்ணமுகின்னு ஒரு ஆறு ஓடுது. இந்த ஆறை கங்கைக்கு நிகரா வந்து சொல்றாங்க. இந்த இடத்தினுடைய பெயர் காரணம், அதாவது ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற பெயர். ஸ்ரீ அப்படின்னா ஸ்பைடர், எட்டுக்கால் பூச்சி. காள அப்படின்னா பாம்பு, ஹஸ்தி அப்படின்னா யானை. இவை மூன்றும் இங்க இருக்க சிவபெருமான வழிபட்டனால இந்த ஊருடைய பெயர் காரணமாவே மாறிடுச்சு. கண்ணப்பர் வழிபட்ட கோயிலும் இதுதான். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வாயு ஸ்தலமும் இதுதான்.